சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் தான். எந்த நிறுவன தலைவரும் இது பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி நிறைய குட்னஸ் அவர்கிட்ட இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி தோள் மேல கை போட்டு பேசுவோமோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர் தான். பதவியிலையும் பேர்ல வேணா இருந்தவராக இருக்கலாம். பட் அவருடைய குணத்துல பொறுத்தவரை நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் சார் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கத்துக்க முடியும். பிளஸ் நிறைய போஸ்டிங் பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நிறைய வருமானம் சம்பாதிச்சிருக்காங்க. நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ சார் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லி வெல்கம் பண்ணும்போது அவர் ஒருவர் மட்டும் கிடையாதுங்க. நம்ம நிறுவனத்துல பல பேரை லட்சாதிபதிகளா மாத்திருக்காங்க. இன்னும் பல கோடீஸ்வரர்களை உருவாக்க போறாங்க. சோ அப்படிப்பட்ட நபரை நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். உங்க சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த பிரபஞ்சத்தின் சார்பாகவும் நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் டாக்டர் அப்ரோகிஸ் எஸ்ஏஎஸ். எல்லாமே எந்திரிச்சுங்க. வெல்கம். எல்லாமே கூட்டுவரி சார வெல்கம் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் பண்ணிடலாம், சவுண்டா பண்ணிடலாம். தேங்க்யூ பாபு. இப்போ வெற்றிகரமாக இது 3வது கள்ளக்குறிச்சி மீட்டிங். ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாபு, மீனா, அனிதா, நம்ம ஸ்டாக் பாயிண்ட் அதிபர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம். நிமிஷத்துக்கு மேல ஒரு மனுஷனை ஒரு இடத்துல உட்கார வச்சு குயில புடிச்சு கூண்டல் அடைச்சு கூவ சொல்லிக்கிற உலகங்கிற மாதிரி 45 நிமிஷத்துக்கு மேல ஒரு மனுஷன் ஒரு இடத்துல உட்கார வச்சா அவனுக்கு காதுக்குள்ள எதுவுமே போகாது. இது இயற்கையா சயின்டிபிக் சொல்லக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட காலையில இருந்து பேசிட்டே இருக்கிறோம். கேட்டுங்களா? எத்தனை பேருக்கு எவ்வளவு விஷயம் உணர்வு போச்சுன்னு தெரியல. பாதி பத்தி மயக்க வேற. கரெக்டா? சரி. பட் என்ன பண்றது, இந்த துறை சார்ந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒதுக்கினா மட்டும்தான் சில விஷயங்களை கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே அது படிக்க முடியாம தான் வெளில ஓடி வந்தோம். சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எப்படா பெல் அடிப்பாங்க நம்ம தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். கேட்டுங்களா? அப்படி பேசுறத ஓகே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாலை மரியாதை நம்ம பண்ணலாம். பெரியவங்களுக்கு நம்ம பண்ணுறோம். எல்லாமே எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணி மாலை மரியாதை நம்ம பண்ணிடலாம். போட்டோ எடு.